Hi students, welcome to Indic IAS Academy. It's select video பண்ணதுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். சோ நம்ம தாலுக் எஸ்ஐ TNSF எஸ்ஐக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து YouTubeல கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ ஒரு வீடியோலயுமே நம்ம வீடியோலயே டெஸ்ட் எழுதிட்டு இருக்கோம். கரெக்ட்டா? உங்களோட சேர்ந்து நானும் டெஸ்ட் எழுதுறேன், நீங்களும் டெஸ்ட் எழுதிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இந்த டெஸ்ட்டை இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா தாலுக் எஸ்ஐ தட்டி தூக்கிட்டு போயிடலாம். புரியுதா? அதனால கன்சிஸ்டன்சியா படிங்க. கண்டிப்பா நம்மளால முடியாதுன்னு எதுவும் இல்ல, கண்டிப்பா முடியும். புரியுதா? சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எஸ்ஐக்கு பெய்டு பேட்சும் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா மொத்தமா 70 டெஸ்ட் பிடிஎஃப் கொடுத்துருவோம். ஃபீஸ் 999 தான். ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்க அப்படின்னா இதுல 70 டெஸ்ட் பிடிஎஃப் வந்துரும். 200க்கு மேற்பட்ட ரெக்கார்ட் வீடியோஸ் தான். நீங்க எப்ப வேணாலும் ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். ஃபீஸ் 2999. புரியுதா? அதாவது நம்ம அகாடமி திருச்சியில இருக்கு, ஆஃப்லைன்லயும் கிளாஸ் போயிட்டு இருக்கு. திருச்சி ஸ்டூடண்ட்ஸ் நேர்ல வந்து அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணனும்னா இந்த ரெண்டு நம்பர் ஏதாவது ஒரு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம டெஸ்ட்குள்ள போயிடலாம். ரைட், பார்க்க போது சிமுலேஷன் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்திருந்தோம். புரியுதா? அதே மாதிரி இந்த டெஸ்டுக்கான அப்டேட் ஆகட்டும். அதே மாதிரி இப்ப நம்ம டெஸ்ட் இதுல எழுதுறோம். இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டெஸ்டுக்கான PDF நான் ஒரு குரூப்ல போட்டுருவேன். ஆனா ஒரு விஷயம், டக்குன்னு அந்த குரூப்ல போகாதீங்க. வீடியோ முடிச்ச பிறகு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கோம், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனால இந்த PDF எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். சோ நீங்க அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. உடனே வேணாம், வீடியோ முடிச்சோன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம டெஸ்ட் ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, நீங்க அப்படியே ஆன்லைன்ல டெஸ்ட் எழுத மாதிரி நினைச்சுக்கோங்க. புரியுதா? அவ்வளவுதான். நானும் எழுதுவேன் கூட, நீங்களும் எழுதுவீங்க. இதுக்கான ஆன்சர் போடலாமா? 570/38 into 252/28. இது பார்த்தா இது 9 டைம்ஸ் போயிடும். எப்படி சார் டக்குன்னு சொன்னீங்கன்னா பிராக்டிஸ் தான். இத 19 அடிக்கலாம். 19 38, 19 57, 0 ரெண்டால அடிச்சு கொடுத்தீங்கன்னா 15, 15 9 பேருக்கணும்னா 135. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. புரியுதா? நான் இத சால்வ் பண்ண பாத்தீங்களா, இவ்வளவு டைம் தான் ஆகும் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு. இத பண்ண முடிஞ்சதுன்னா நீங்க நல்லா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லனா நம்ம என்ன பண்ணிக்கணும்? இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். புரியுதா? அடுத்த கேள்வி பாருங்க. என் கூட சேர்ந்து டெஸ்ட் எழுதணும், என்ன மாதிரியே எழுதணும், ஒரு இடத்துல என்ன விட வேகமா எழுதணும். புரியுதா? அதான் பிராக்டிஸ். ரெண்டாவது क्वेश्चन, 40 + 480/8 -2 × 2 × 6 + 1 - 3 சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இத சால்வ் பண்ணோம். 12 12 1 13, 13ல 3 போனா 10, 5 2 20. 488 அடிச்சு கொடுத்தோம்னா 6 48 60 ஆயிரும். அப்ப 60 - 20 வெளியில 40 பிளஸ் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். 60ல 20 போனா 40, 40 40 80. சோ செகண்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. புரியுதா? செகண்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 80. புரியுதா? அடுத்த क्वेश्चन போயிடலாம். திரும்ப சொல்றேன், இது லேர்னிங் செஷன்ல டெஸ்ட், நம்ம டெஸ்ட் எழுதிட்டு இருக்கோம். உங்க கூட சேர்ந்து நான் டெஸ்ட் எழுதுறேன், அவ்வளவுதான். அப்படி நினைச்சுக்கோங்க. 658 + 285 the whole square minus 658. மிக முக்கியம், நீங்க எழுதுங்க ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் உங்க மார்க்க தயவு செய்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது பண்ணவே மாட்டீங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். புரியுதா? ரைட். 658 + 285 the whole square minus 658 - 285 the whole square divided by 658 × 285. இப்ப நான் என்ன பண்றேன்னா 658 a ன்னு வச்சுக்கிறேன், 285 b ன்னு வச்சுக்கிறேன். அப்ப a b a plus b the whole square, a plus b the whole square ஃபார்முலா என்ன வரும்? a square plus b square plus 2ab. a சார் நம்பர் போலனா அந்த 658 285 வச்சுக்காம சால்வ் பண்றேன். புரியுதா? மைனஸ் a minus b the whole square னா a square plus b square minus 2ab. ரைட். இப்ப கீழ ab ன்னு வரும். ஏன்? ஏன்னா இதான் a இதான் b, a × b னா ab. இப்ப இந்த மைனஸ் உள்ள போயிடும். மைனஸ் உள்ள போச்சுன்னா எல்லாத்தோட சைடும் மாறிடும். அப்ப இது மைனஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும், இது பிளஸ் ஆயிரும். அப்ப இது கட் ஆயிரும். புரியுதா? அப்ப கவனிங்க, -a² + a² போயிரும், b² - b² போயிரும், 2ab 2ab 4ab. ஏன்னா ரெண்டுமே பிளஸ். 4ab/ab, ab கேன்சல் ஆயிட்டு ஆன்சர் என்ன வரும்? 4. சோ தேர்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 4. ஓகேவா? அடுத்த क्वेश्चन பாருங்க. 847 × 847 - 47 × 47 டிவைடட் பை 800. புரியுதா? 794 894 994 1004 சால்வ் பண்ணிடலாம். 847 a னும் 47 b னும் வச்சுக்கிறேன். இது a இது b. புரியுதா? இத நான் a வச்சுக்கிட்டேனா a × a a², இத b ன்னு வச்சுக்கிட்டேனா b × b b². அப்ப a² - b², a² - b² னா ஃபார்முலா என்னது? a + b × a - b. அப்ப a + b னா 847 + 47. அப்புறம் a - b னா 847 - 47. ஏன்? ஏன்னா அதான் a இதானே b. கரெக்ட்டா? சோ இங்க பிளஸ் பண்ணிக்கிறோம், இங்க மைனஸ் பண்ணிக்கிறோம். கீழ 800 இருக்கு. இப்போ என்ன விஷயம்னா 847 47 கழிச்சீங்கன்னா இது 800 தான் கிடைக்கும்.
கரெக்டா? இது கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் தான் ஆன்சர். 847 47 கூட்டிங்கன்னா 894. சோ fourth क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் பி 894. அடுத்த கேள்வி பாருங்க. 1028 × 1028 மைனஸ் 28 × 28 கீழ 1056. புரியுதா? 1028 ஏன்னு வச்சுக்குவோம், 28 பின்னு வச்சுக்குவோம். அதேதான் போன சம் தான். a into a square b into b square. அப்ப a square minus b square னா a plus b into a minus b. முன்னாடி பார்த்த क्वेश्चन 30 செகண்ட்ல அடிச்சு தூக்கணும். புரியுதா? அப்ப ஃபர்ஸ்ட் a plus b 1028 1056. அடுத்து a minus b 1028 கழிச்சு 1000 கீழ 1056. சோ இது கேன்சல் ஆயிட்டு ஆன்சர் 1000. ஆன்சர் ஆப்ஷன் பி. 5க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. 6க்கு 7/8 plus 8/7 minus 5/28 plus 2/7. 7/8 plus 8/7 minus 5/28 plus 2/7. ஓகே, இப்போ 8 7 28 எல்சிஎம் எடுத்தா 56 வரும். 8ஓட 7 பெருக்கணும் 56, மேல 7ஆல பெருக்கணும் 7 49 பிளஸ் 7ஓட 8 பெருக்கணும் 56, மேல 8ஆல பெருக்கணும் 8 64. 28ஓட 2 பெருக்கணும் 56, மேல 2ஆல பெருக்கணும் 2 10 மைனஸ் இருக்கு போட்டுக்கோங்க. 7 8 56, மேல 8ஆல பெருக்கணும் 2 16. சோ இப்போ 14 மைனஸ் 10 6, 64 6 70, 70 49 119. சோ 119/56 வரும். 7ஆல அடிச்சு கொடுத்தோம்னா 8 7 56. இதை 7ஆல அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 7 11 7 போயிட்டா கேரி 4 49. 7 49. அப்ப 17/8 இருக்கா? இருக்கு. ஆப்ஷன் சி. சோ 6க்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. புரியுதா? இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ், பட் ஆனா ஈஸியான சம் இது. புரியுதா? ஓகே, மைண்ட்லயே பண்ணலாம். ஏன்னா நீங்க பண்ணுங்க, நான் மைண்ட்லயே பண்ணி விட்டுறேன். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. புரியுதா? ரொம்ப ஈஸி. 64ஓட 5 பெருக்குனா 320. புரியுதா? 320. 64ல பாதி 32, ஒரு 0 சேர்த்தா போதும் 5ஆல பெருக்கிறப்ப. புரியுதா? இதெல்லாம் அப்பப்போ சொல்ற யூஸ் பண்ணிக்கோங்க. 320ம் 280 ஒரு 600 ஆச்சு. 20 5 100ஆ? சோ 320 280 600 600 700 700/14. 14 14 I 14 20. ஆன்சர் 50. சோ 7th-க்கான ஆன்சர் ஆப்ஷனே 50. புரியுதா? 7th-க்கான ஆன்சர் ஆப்ஷனே 50. 8th பாருங்க. 5/6 பிளஸ் 6/5 மைனஸ் 5/30 பிளஸ் 2/15. புரியுதா? கீழே இருக்க நம்பர்லாம் எல்சிஎம் 30 போட்டுருங்க. 6ஓட 5 பெருக்குனா 30, மேலே 5ஆல பெருக்கணும் 5 5 25 பிளஸ் 5ஓட 6 பெருக்குனா 30, மேலே 6ஆல பெருக்கணும் 6 36 மைனஸ் 5 அப்படியே போட்டுருங்க பிளஸ் 5ஓட 2 பெருக்குனா 30, மேலே 2ஆல பெருக்கணும் 2 4 மைனஸ் 5 பிளஸ் 4 மைனஸ் 1 36 மைனஸ் 1 35 35 25 60 60 30 2. சோ 8th-க்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? 8th-க்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்க. 72 × 5 + 140 + 500/10 / 11. புரியுதா? 72 5 360ங்க. இப்பதான் பார்த்தோம் 5ஆல பெருக்கினா பாதி ஆக்கி ஒரு 0 1 360. 360 140 500. புரியுதா? 500. இது மட்டும் 500. சோ 0 0 கேன்சல் 50 ஆகும். 550/11. சோ 550/11னா ஆன்சர் 50. சோ 9th-க்கான ஆன்சர் ஆப்ஷனே 50. புரியுதா? அடுத்த கேள்வி பாருங்க. a plus b plus c 26, a square plus b square plus c square 76, ab plus bc plus ca என்னன்னு கேக்குறாங்க. சால்வ் பண்ணிடலாமா? அதாவது a plus b plus c the whole square ஒரு ஃபார்முலா இருக்கு, அத போட்டா வந்துரும். a plus b plus c the whole square is equal to a square plus b square plus c square plus 2 into ab plus bc plus ca. ஓகேவா? இது ஃபார்முலா. எதுக்கு சார் எழுதுறோம்னா எல்லாமே வந்து உட்கார்ந்துரும். அதுக்காக a plus b plus 26. சோ இங்க 26 வச்சோம்னா 26 ஸ்கொயர் என்னது? 676. a square plus b square c square ஓட வேல்யூ என்னது? 76 plus 2 ab plus bc plus c ன்னு கேக்குறாங்க. அதை x ன்னு வச்சுக்கோ. புரியுதா? 76 அங்க போனா மைனஸ் ஆயிடும். 676 76 போனா 600. 2x 600னா x என்ன வரும்? 300 ன்னு வரும். 2x 600னா x என்ன வரும்? 300. ஆன்சர் ஆப்ஷன் சி. 10 கேள்வி முடிச்சிட்டோம். அடுத்த கேள்வி பாருங்க. 30 plus 50% ஆஃப் 350/5 minus 3 3 into 6 plus 3 minus 1.
3 18 18 3 21 21 1 போனா 20 புரியுதா 20 20 3 60 ஆகும் 60 இங்க 1 5 5 7 5 35 70ல 60 போனா என்ன மைனஸ் இருக்கு 70ல 60 போனா 10 புரியுதா டெஸ்ட்ல எழுதுறோம் என்ன ரைட் இங்கிட்டு வாங்க 30 பிளஸ் 50% ஆஃப் 10 50% ஆஃப் 10னா 5 வரும் புரியுதா சோ 30 5 ஆன்சர் 35 சோ 11th கான ஆன்சர் ஆப்ஷன் டி 35 11th கான ஆன்சர் ஆப்ஷன் டி 35 20 plus 40% of 350 by 7 minus 2 2 into 6 plus 1 minus 3 ஈரா 12 12 13 13ல 3 போனா 10 டக்கு டக்கு சால்வ் பண்ணுங்க ஈர் 10 என்ன ஆகும் 20000 இங்க ஓரேல ஐஎல் 35 50 மைனஸ் 20 என்ன வரும் 30 முன்னாடி 40% ஆஃப் 30 ன்னு வரும் புரியுதா 40% ஆஃப் 30 20 பிளஸ் 40% ஆஃப் 30 40% ஆஃப் 30 30 40% ஆஃப் 12 வரும் பட் நான் போடுறேன் பாருங்க 40/100 into 30 டபுள் ஜீரோக்கு டபுள் ஜீரோ போயிடும் 4 12 12 20 32 சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 32 சோ 12th கான ஆன்சர் ஆப்ஷன் பி 32 அடுத்த क्वेश्चन x² - 81 divided by x plus 6 வகுத்தல் x plus 9 the whole square divided by x² - 36 x² - 81 புரியுதா 81 நான் என்ன பண்றேன் 9² ன்னு மாத்திக்கிறேன் அப்ப x² - 9² னா இது a² - b² மாதிரி இருக்கு அதுக்கான ஃபார்முலா என்னது a plus b into a minus b so x plus 9 into x minus 9 கீழ x plus r இருக்கு இப்ப என்னன்னா பின்னம் ஃபிராக்ஷனை வகுக்க முடியாது சோ இத பெருக்கலா மாத்தி விட்டு இத அப்படியே தலைகீழா மாத்திடுறேன் அப்ப இந்த x² - 36 மேல போயிடும் 36 r² ன்னு வெச்சுக்கோ புரியுதா அப்ப x² - r² அகைன் a² - b² தான் கரெக்ட்டா இது r² ன்னு வெச்சுக்கிறோம் அப்ப a plus b into a minus b னா x plus r into x minus r அது கீழ வந்துரும் x plus 9 into x plus 9 so x plus 9 x plus 9 போயிடும் x plus r போயிடும் பேலன்ஸ் தான் ஆன்சர் எங்க இருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்துரும் சோ 13th கான ஆன்சர் ஆப்ஷன் A புரியுதா அடுத்த கேள்வி பாத்துங்க a plus b 8 a square plus b square 34 ab என்னன்னு கேக்குறாங்க a plus b 8 a square plus b square 34 ab என்னன்னு கேக்குறாங்க a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab a plus b 8 அப்ப 8 square 64 a square plus b square 34 plus 2ab இப்போ இந்த 34 போய்டா மைனஸ் ஆயிடும் 64 34 போனா 30 2ab 30 னா ab என்ன வந்திருக்கும் 15 கேட்டது ab தான் சோ ஆன்சர் 15 14 கான ஆன்சர் ஆப்ஷன் சி 15 அடுத்த கேள்வி பாருங்க a minus b 2 a square plus b square 164 ab என்னன்னு கேக்குறாங்க so a minus b the whole square is equal to a square plus b square minus 2ab a minus b 2 புரியுதா இந்த இடத்துல 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 2 ஸ்கொயர் 4 a square plus b square 164 minus 2ab ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்றது தான் இப்போ இந்த minus 2ab அப்படியே அங்க போய்ட்டா 2ab 164 அப்படியே இருக்கட்டும் 4 இங்கிட்டு கொண்டு வந்துறேன் 164 4 பண்ணா 160 2ab 160 ab என்ன ஒரு 80 சோ 15th கான ஆன்சர் ஆப்ஷன் பி சாமாரியா டெஸ்ட்ல இருக்கும் இது டெஸ்ட் செஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க சோ 5 क्वेश्चन பார்த்துட்டோம் நான் 15 க்கு 15 புரியுதா சோ யாரெல்லாம் 15 க்கு எவ்வளவு மார்க்கோ தயவு செய்து கீழ கமெண்ட் பண்ணி விட்டுருங்க இப்போ நீங்க என்ன பண்ணலாம் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ இந்த டெஸ்ட் பிடிஎஃப் கொஞ்ச நேரம் நான் அதுல போட்டுருவேன் நீங்க டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கலாம் புரியுதா இந்த மாதிரி ஒரு டாபிக்கா நம்ம வரிசையா டெஸ்ட் எழுதுவோம் ஜிஎஸும் வரும் சைக்காலஜியும் வரும் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி புரியுதா எஸ்ஐக்கு நம்ம அகாடமில அட்மிஷன் போயிட்டு இருக்கு இது ஃபீஸ் டீடைல் ஸ்டார்டிங்ல சொல்லிருப்பேன் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 2 நம்பர் ஏதாவது நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ